அக்னீஸ்வரன், ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும்ங்கிறது முக்கியமா, தனி மனிதருடைய தன்மானம் அப்படிங்கிறது முக்கியமானு கேட்கிறார் அவர். திமுகவில் இருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வெளியே தனி கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு பிஜு பட்நாயக் ஒரிசாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி 2 பேர் சேர்ந்துக்கங்கப்பா என்று சொன்னாங்க. ஆனால் அது அந்த முயற்சி தோல்வியில முடிஞ்சது. அதுக்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்ததற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் ஜானகி அம்மையார் அவர்களும் 2 பேரும் ஜார்ஜியால நின்று 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க ஐயா PH பாண்டியன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்ததுக்கு பிறகு இதற்கு முன்னாடியே தேர்தல் களத்துல அமரர் ராஜீவ்காந்தி அவர்கள் அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அதனால அவங்க பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க. அப்படி பேச்சுவார்த்தையில ஈடுபட்ட போது அமரர் ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னார்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கட்சியை பார்த்துக்கிறட்டும், ஜானகி அம்மா முதலமைச்சரா இருக்கட்டும் என்று சொன்ன போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை நிராகரித்தார்கள். சரி, காரணம் கட்சி இல்லை என்றால் ஆட்சி இல்லை, ஆட்சி ஒருவரும் கட்சி ஒருவரும் என்றால் 2மே இல்லாமல் போய்விடும், ஆகையினால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கின்ற ஒரு தாரக முடிவை எடுத்த, தீர்க்கமான முடிவை எடுத்த காரணத்தினால் 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்னைக்கு வந்தாங்க. சரி, அண்ணன் போகிற போக்கில் இன்னைக்கு என்னன்னு சொல்றீங்க? என்ன சொல்ற தவறு, ஜானகி அம்மாவை நான் அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர், ஜானகி அம்மாவை கட்சியினுடைய தலைவராகவும் ஜெயலலிதா அம்மா பொதுச் செயலராகவும் இருந்துக்கிறது, அவங்க முதலமைச்சராக இருந்துக்கிறதுன்னு பேசி முடிக்கப்பட்டது. ஆனா ஜானகி அம்மா இணைப்புக்கு அப்புறம் வேண்டாம், என்னுடைய உடல்நிலை பல சௌகரியங்களை நீங்களே நடத்துங்கன்னு அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. தேர்தலுக்கு அடுத்து இல்ல தேர்தலுக்கு முன்பே இணைப்பின் போதே ஜானகி அம்மா வெளியே போயிட்டாங்க. இணைப்பு போது அந்த 91 தேர்தல்ல அக்னீஸ்வரன் சொல்ற அந்த கூட்டணி காங்கிரஸோட நடந்தது. இவர் சொல்ற வரலாறு எங்கன்னா பிறகு சொல்றாரு. ஓகே, சொல்லுங்க. ஆகையினால அண்ணன் இவ்வளவு நேரம் கொதிச்சு கொந்தளிச்சாரு. அதுல இருக்க நியாயத்தை பார்க்க வேண்டாம். அதிமுகவுடைய தொண்டரா, அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா, அதிமுகவுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரா ஒருபோதும் அதாவது மறுதளிப்பவனோ நிராகரிப்பவனோ அல்ல, அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இப்படியெல்லாம் கடந்த காலத்துல நடந்திருக்குது அப்படின்றதான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். என்ன அர்த்தம் அதுக்கு? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு விட்டு அவர் என்ன கேட்கிறாரு, திரு அண்ணாமலை அவர்களோட உங்களால சமரசம் செய்ய முடியுதுன்னா ஏன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோட டிடிவியோட சமரசம் செய்ய முடியாது, அல்லது வெளியில் இருக்கக்கூடியவங்களோட ஒன்னா சேர்ந்தா வெற்றி பெற முடியும் அப்படின்றதான் அவர் வைக்கிறாரு. அது கட்சியினுடைய தலைமை தான். நான் இப்படி கேட்கிறேனே, ஒருவேளை நீங்க கொஞ்சம் நம்ம இது பண்ணி பார்ப்போமே, பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய இடத்தில் திரு OPS அவர்கள் இன்றைக்கு இருந்தால் அந்த மாதிரி முடிவே நீங்க எடுப்பீங்க? அவர் வெளில அனுப்பிச்சிருப்பாரா யாராச்சும்? அல்லது ரைட், நல்ல கேள்வி சார். வெளியில யாராவது அனுப்பிச்சிருப்பாரா? கரெக்ட். 3 முறை முதலமைச்சர் ஆக்கிய அதிமுக நீங்கள் சட்டமன்றத்தில் பொறுப்பு முதலமைச்சரை நியமிக்கணும்னு சொல்லி இன்றைய முதலமைச்சர் கேட்கும் போது நீங்க என்ன பண்ணீங்க? பெரும்பான்மை நிரூபிக்கிற போது என்ன சொன்னீங்க? அந்த 11 சட்டமன்ற உறுப்பினர் திமுக பக்கம் தான் நின்றுந்தீங்க. அதான் கேட்கிறார் கேசிபி. திரும்ப வந்தபோது எனக்கு கட்சிக்கு துரோகம் பண்ணீங்க வேண்டாம் நீங்க சொல்லலையே, துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தீங்களே, கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு கொடுத்தீங்களேன்னு கேட்கிறாரு. சரி, இதெல்லாம் பழைய வரலாறுகளை பேசிக்கொண்டே இருந்தால் நம்ம வரக்கூடியது சட்டமன்ற. நீங்க 89 வரலாறு சொல்லலாம், அவங்க 2021 வரலாறு சொல்லக்கூடாதா? ஆகைனால ரைட்டு. அப்புறம் அதுக்கு பிறகு அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்ப என்ன பழைய வரலாறு பேசக்கூடாதுன்னா அங்கே பிரச்சனையே இல்லை, எல்லாரும் ஒன்னா போயிடலாம். ஒரு கேள்வி, நீங்க இப்ப பழைய வரலாறு பேசக்கூடாதுன்னா நீங்க மறந்துறீங்க, எதுவுமே நாங்க வச்சுக்கலன்னா பிரச்சனையே இல்லை, எல்லாரும் ஒன்னா போயிட முடியுமே. தராசு சியாம் சார் சொன்னாங்க, நாடோடி மன்னனுடைய கட்சி இன்றைக்கு அங்கே இருக்கிறது அப்படின்னு. காங்கிரஸ் காலத்தில் இதே இது சாட்சியை பிரிஞ்ச போது அன்னைக்கு பண்ணாங்கல்ல. அதுக்கப்புறம் அவங்கள தேடி தானே சார் வந்தாங்க. அவர் என்ன சொல்றாரு, போயஸ் கார்டனுக்கு தேடி வந்து தானே கூட்டணி வச்சாங்கன்னு சொல்றாரு. என்றைக்காக இருந்தாலும் இவர்கள் எல்லாம் அதிகார பகிர்வுக்காக சண்டை போடுகிறார்கள். நாடோடி மன்னன் கட்சி 100 ஆண்டுகள் ஆனாலும் அது நாடோடி மன்னன் கட்சியாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிற கவலையோட தான் திரு ஷியாம் அந்த கேள்வி வச்சாரு. அப்படித்தான் இருக்கு. நாளைக்கும் அப்படி அடுத்த ஒரு விமர்சனம் வச்சு அதையும் கேட்டுங்க. அவர் என்ன சொல்ற, கூட்டணி ஆட்சிக்கான சமிக்கை தாங்க கொடுத்திருக்காருங்கிறாரு. அது அண்ணனுடைய தவறான இன்டர்பிரேஷன். இல்ல உண்மை என்பதை அவருடைய மனசாட்சிக்குள்ள போய் இது கூடு விட்டு கூடு வாயிற விஷயமா? அவருடைய மனசாட்சி இப்படித்தான் சொல்லிச்சுன்றதை யாருக்கு தெரியும்? ஆகவே இதுதான் உண்மை என்பதை இந்த லா ஆஃப் இன்டர்பிரேஷன் சொல்ல மாதிரி அந்த வார்த்தைகளிலிருந்து இவர்கள் புதுசாக ஒரு விளக்கத்தை கொடுத்துறாங்க. அது ஏற்புக்கூடியதா இல்லை.
ஆட்சியை விட தன்மானம் தான் முக்கியம்னா என்ன பொருள் கொள்ளணும்? அவர் அதான் கேள்வி கேட்கிறார். தன்மானம் தான் பெருசு, ஆட்சி பெருசு இல்லைன்றீங்க, அப்படின்னா ஆட்சிக்கு வர வேண்டாம்னு ஒரு தேர்தல் சந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சார் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது சார். என்ன சார் என்ன சார் ஒரே அதாவது இவர் என்ன சொல்லி இருக்கலாம்னா, இந்த இணைப்பு இல்லாமையே இந்த கட்சியை நான் ஆட்சியில் அமர்த்தி காட்டுகிறேன். அதானே அதோட கான்ஃபிடன்ஸ். சொல்லலையே, எனக்கு ஆட்சி முக்கியம் இல்ல சார். அது ஒரு மிகை உணர்ச்சியில சொல்லக்கூடிய ஒன்று சார். தன்மானம் முக்கியம்னு சொல்றதும், எனக்கு இவர்கள் கூட்டணியில் இல்ல, இவர் கட்சியை ஒன்றிணைக்காமல் ஓபிஎஸ் தினகரன் சசிகலாவை சேர்த்தாமல் இந்த இயக்கத்தை ஆட்சியில் அமர்த்துகிற வலிமை எனக்கு உண்டு. பரப்புரையில அதானே சார் சொல்றாரு. 200 இடங்களை பிடிப்போம், தனித்த ஆட்சி அமைப்பு. விவாதம் வந்து பரப்புரை இல்ல. நேத்து அண்ணா பிறந்த நாள்ல எடப்பாடி பழனிசாமி இந்த வார்த்தையை சொன்னாரா? நான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கட்சி இருக்கிற பொழுது மீண்டும் அம்மா ஆட்சியை என்னிடத்தில் அவங்க ஒப்படைச்சாங்க. அந்த 130 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேல ஆட்சி அமைத்து காட்டுகிறேன், அதனால வேண்டாம் இணைப்பு. அதுதான் சார் கேம்பெயின் போறாரு. 158 தொகுதிக்கு பரப்புரைக்கு எதுக்கு போறாரு? நம்ம டிஸ்கஸ் பண்றது நேத்து பேசினாரா? ஓகே, தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று பொதுச் செயலாளர் பல முறை சொல்லிட்டாருங்க. நேத்து ஏன் சொல்லல அப்படின்னா நேத்தும் சொல்லி இருக்கணும் அப்படின்றது அண்ணன் கேசிபியினுடைய விருப்பமா இருக்கட்டும். அதனால இவைகள் எல்லாம் வந்து சுத்தி விட்டு பாக்குறாங்களே ஒழிய ஒருபோதும் அது நடக்காது சார். இன்னொன்னு, இன்னைக்கு அவர் கேட்டாரு, காங்கிரஸ் கட்சியில ஒரு சிக்கல்னா திமுக தலையிடுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப என்ன அர்த்தம்? திமுக ஒரு சிக்கல்னா காங்கிரஸ் தலையிடுமான்னு சாம் கேட்டாரு. திமுக மாதிரியே இங்கேயும் ஒரு குடும்பத்தின் பிடியில கொண்டு வாங்கப்பா அப்படின்னு இந்த நாட்டுக்கு ஜனநாயகத்தை போதிக்கிறீங்களா என்பதுதான் என் கேள்வி. ரெண்டுக்கு தொடர்பில்லாத இடத்துல இருந்து பேசுறீங்க. உண்மை அதுதானே இல்ல சார். நாம என்ன சொல்றோம், அவர் என்ன பிரச்சனை வராது, உட்கட்சி பிரச்சனை பத்தி சொல்றாரு சார். ஒரு கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை, ரெண்டுமே ஜனநாயக பிரச்சனை தான் சார். திமுகவுலயும் சரி, அதை விடுங்க. ஷாம் சார் சொன்ன உதாரணத்தை விடுங்க. நான் என்ன கேக்குறேன், உங்க கட்சியில ஒரு பாஜக பிரச்சனை, அண்ணாமலை அவர்களுக்கு பிரச்சனை ஏதோ சொல்றீங்கல்ல, அவர் ஒதுங்கி இருக்காருல்ல, அவருக்கு எதிராக பேசுற எல்லாம் பேசுறாங்கல்ல. நாளைக்கு திரு அண்ணாமலை போய் திரு எடப்பாடியை சந்திக்கிறாரு, அல்லது பாஜக இருக்கிற வேற ஒரு தலைவர் போய் எடப்பாடியை சந்திச்சு ஆலோசனை கேட்டாருன்னா பாஜக என்ன நினைக்கும்? இது நல்லதுதான், கூட்டணியில் இருக்காரு, ஒரு நல்ல ஒரு மூத்த அரசியல்வாதி. தமிழ்நாட்டில் யாருடைய அரசியல்வாதியும் இங்க போய் கேட்கலாம், ஆலோசனை கேட்கிற நாடு இந்த. இன்னைக்கு டெல்லியில சந்திப்பு என்ன? இன்னைக்கு டெல்லி சந்திப்பு என்ன? கூட்டணி கட்சிகள் ஒரு மரியாதை சார் இங்க போனது எதுக்கு? இந்திய நாட்டின் நீங்க தான் துணை ஜனாதிபதியை வாழ்த்து சொல்லுவதற்காக சென்றிருக்கிறார்கள். இப்ப அரசியல் சார்ந்த காட்சிகளோட சொல்ற என்ன போயிருக்காங்கன்னு கூட யாரெல்லாம் போறாங்கன்னு சொல்ற வேணா நீங்க அதையும் சொல்லுங்க. திரு தம்பிதுரை போயிருக்காரு, KP முனுசாமி போயிருக்காரு, வேலுமணி போயிருக்காரு, இன்னும் லிஸ்டே இருக்கு. இவங்கெல்லாம் போயிருக்கக்கூடியதுல இப்ப நம்ம வந்து இல்லன்னு சொல்ல போறோமா சார்? அதிமுகவினுடைய சார் திரு KP முனுசாமி, SP வேலுமணி, தம்பிதுரை அவர்கள், இன்பதுரை, CV சண்முகம், தனபால் எல்லாமே உள்ள போயிருக்காங்க சார், சந்திக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க குடியரசு துணைத் தலைவரை சந்திச்சார் அதிகாரப்பூர்வமா, அதான் அறிவிப்பு வந்துச்சு. என்ன அறிவிப்பு கொடுத்தாங்க? கட்சியில இருந்து கொடுத்த அறிவிப்பு என்ன? அங்கே போய் குடியரசு துணைத் தலைவரை பார்க்கிறோம். நாங்கள் இந்த சந்திப்பை பற்றி ஒன்றும் சொல்லலை. இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து மறைபொருளாக சந்திக்கலாம், அல்லது கூட்டணி கட்சியை சந்திக்கிறதுக்கான உரிமை இருக்கலாம். அப்போ இந்த கேள்வி சேர்த்து வருது, எதுக்கான இந்த சந்திப்பு? அரசியல் சந்திப்பும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய சந்திப்பும் வேற சார். ஓகே, இது பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி. அந்த கூட்டணியில அவர்கள் நேரம் ஒதுக்கிறார்கள், சந்திச்சு வர்றாங்க, இவ்வளவுதான். இன்னொன்னு ஒரு கேள்விக்கு மட்டும் மரியாதைக்குரிய தராசு ஷியாம் சார் நீங்க தான் கேள்வி கேட்கணும். சீனியர் நான் கேட்கிறேன். தினகரன் அவர்கள் அதிமுகவில், அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறாரு. எப்ப சொல்றாரு? அதாவது எப்ப சொல்றாரு? இல்ல சார், என் கேள்வியை முடிக்க விட மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. அப்படின்னா அதிமுகவினுடைய அதுல இருந்து பிரிஞ்சு போய் அமமுகன்னு ஒரு கட்சி வந்துருச்சு சார். இப்ப அந்த கட்சிக்கு நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்றது ஜனநாயக ரீதியாக நாம் பதட்டத்தில் இருக்கிறோம் என்பதை காட்டுது. ஒண்ணு, அப்படி ஒருவேளை அவரை வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்து யாரை அவர்கள் சொல்லுவார்கள்? இதுக்கு விடை தெரிய வேண்டும். அப்படி விடை தெரிஞ்சிருச்சுன்னா அவர்கள் எந்த குழப்பத்தில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். யாரை எதிர்த்து கட்சி தொடங்கணுமோ அந்த கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதையும் அவரே சொல்லிட்டார். வாழ்நாள் முழுவதும் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன், என் உயிர் இருக்கும் வரை கூட்டணி வைக்க மாட்டேன். அப்படியே கூடவே 26, 31 கூட்டணணி இல்லைங்கிற அந்த இதுதான் போன தேர்தல், இந்த தேர்தல் இல்ல. அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி 20% வாக்குன்றாரு. நடந்தது நாடாளுமன்ற தேர்தல்ல.
இப்ப நடக்க போற சட்டமன்ற தேர்தல்ல 33% வாக்கு எடுத்திருக்கிறாங்க. Okay. அப்பயே 3% தான். இப்ப திமுகவுக்கு இன்னும் எதிர்மறை வாக்குகள் அதிகமா தான் வந்திருக்குது. ஆகவே கூடவே விஜய் இருக்காரு. எதிர்கொள்ளும் சார் கூடவே விஜய் சீமான் இருக்காங்க சார். சிவகார்த்திகேயன் திமுக எதிர்க்கட்சி தளபதி அஜித் இருக்கிறாரு. எல்லாரும் இருக்கட்டும். இங்க திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டி. திமுக ஆட்சி அகற்றணும்னா அதிமுக பாஜக ஒன்றிணைந்து போராட வேண்டும். இந்த பிரச்சனையே பேசிட்டு இருப்பதனால அண்ணாந்து பார்த்து எச்சி துப்பினால் சரி பேசுவோம். திரு ஸ்ரீராம், நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. ஓகே, இந்த சந்திப்பை என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப டெல்லியில இந்த சந்திப்பை இல்ல இந்த இணக்கம் பலருக்கு கலக்கம். அடடே, இந்த பிஜேபி அதிமுகவோட இணக்கம் வந்து இப்பவே பலருக்கு கலக்கம். இன்னொரு 6 மாசம் போச்சுன்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. எனக்கு என்னன்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போறாரு. ஓகே, பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரு. பிரைம் மினிஸ்டர் மட்டும் பார்த்து திருப்பி வந்துடுறாரா இல்ல மேடம் சோனியா காந்தியை போய் பாக்குறாரா இல்லையா? ஏன் பாக்குறாரு? எதுக்கு பாக்குறாரு? அவங்க என்ன அவங்க ஒரு இந்தி கூட்டணி அலையன்ஸ் தலைவர் கூட இல்ல.